ஸோ இந்த படத்தில் பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பென்னி குயிக், கிட்டத்தட்ட அவர் தான் படத்தில் கதாநாயகன். பென்னி குயிக்குங்கிற பேருக்கு அர்த்தம் தெரியுமா? முல்லை பெரியாரை கட்டினவர். அதனால தேனி, கம்பம், உத்தமபாளையம், உங்களுக்கு உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி இந்த பகுதி முழுக்க அந்த மனுஷன் பேரை வச்சிருப்பாங்க. அந்த பென்னி குயிக் வந்து அந்த சாதி கிடையாது, அந்த மதம் கிடையாது, அந்த மொழி கிடையாது, ஏன் நம்ம நாடே கிடையாது. ஆனால் நம்மளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்த மனுஷன், நம்மளெல்லாம் பஞ்சம் போக்குன மனுஷன். அவன் எவனா இருந்தா என்ன, அவன் என் இனமா, என் மொழியா, என் ஜாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜாதி மறுத்து அந்த பென்னி குயிக் அப்படிங்கிற பேரை வந்து அந்த மக்கள் வச்சிருக்கிறாங்க. அதை வந்து அவ்வளோ நேட்டிவிட்டியாக அந்த இயக்குனர் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறார். இந்த தாய் கிழவி படத்தில் அந்த பென்னி குயிக்குங்கிற பேரை வச்சிருக்கிறார். அந்த ஊர் சைடு அப்படி தான் வைப்பாங்க. பென்னி குயிக்குங்கிற பேர் அந்த தேனி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கு. லண்டனில் கூட எத்தனை பென்னி குயிக் இருக்குன்னு தெரியாது. தேனி மாவட்டம், கம்பம், உசிலம்பட்டி, உத்தமபாளையம், பெரியகுளம், ஜெயமங்கலம், வைகை டேம் பக்கம்லாம் அந்த பென்னி குயிக்குங்கிற பேர் நிறையா. இது ஒரு ஊரை பற்றி ஸ்டடி பண்ணும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆட்கள் ஊருனாலே ஜாதியை வச்சுக்கிட்டு ஜாதி பெருமை, அடுத்த ஜாதிக்காரனை அடிக்கிறது, உதைக்கிறதுனே படம் எடுத்து பழக்கிட்டாங்க. இந்த மாதிரி உண்மையான வாழ்வியலை, அதில் உள்ள எவ்வளவோ விஷயங்களை, வரலாற்றை சொல்லணும். இந்த படத்தில் அதை அழகாக சொல்கிறாங்க. சீயாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சீயாங்கிறது அந்த பகுதி மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. சீயா. அப்புறம் அந்த அம்மா பயன்படுத்துகிற கெட்ட வார்த்தை இந்த பென்னி குயிக்கு, இதெல்லாம் குறியீடு. ஒரே ஒரு சீனில் ராதிகா அப்படி கையை தூக்கி கேட்பாங்க. அதில் எம் ஆர் ராதா படம் பச்சை குத்தி இருக்கும். எல்லாரும் படத்தில் சிங்கம்புலி கேரக்டரை கமல் ரசிகர்னு தெரியும். ஆனால் ராதிகா வந்து எம் ஆர் ராதா ரசிகர். எவ்வளோ நுட்பமான காட்சி. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களான்னு கேட்கும். அவங்களுக்கு புரியாது. கலைஞர் காப்பீடு திட்டம், அம்மா காப்பீடு திட்டம் ஏதாவது போட்டிருக்கீங்களாப்பான்னு கேட்கும். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல், இதுதான் 2 திராவிட கட்சிகள் 2 தமிழ்நாட்டுக்கு செஞ்சது. இந்த 50 வருஷ திராவிட ஆட்சினால தமிழ்நாடு வீணா போச்சுனாங்களே. ஒவ்வொரு கிராமம் வீட்லேயும் என்னவா இங்கே வந்து கலைஞரும், ஜெயலலிதாவும், எம்ஜிஆரும், அண்ணாவும் உள்ள நுழைஞ்சிருக்காங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சீனில் காமிப்பாங்க. இன்சூரன்ஸ்னா தெரியாதா? கலைஞர் காப்பீடு திட்டம், அம்மா திட்டம். அந்த ஒரு சீன்ல தமிழ்நாட்டு கிராமங்களினுடைய அந்த கிராமங்களுக்கும் இந்த கட்சிகளுக்கும் உள்ள ஒரு உறவை ஒரு சீன்ல பல நுட்பமான விஷயங்கள் இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க.